வணக்கம். இது ஐபிசி தமிழின் செய்தி நேரம். முதலில் தலைப்புச் செய்திகள். வடக்கின் அபிவிருத்தியில் கனடாவும் கவனம் செலுத்த உள்ளதாக அறிவிப்பு. யாழில் சந்திப்புகளை நடத்திய ஸ்ரீலங்காவுக்கான கனடிய தூதர். அரசு தலைவர் தேர்தல் நிச்சயமாக நடத்தப்படும் என ரணில் உறுதி. நிறைவேற்று அதிகாரத்தை எவரும் நீக்க விரும்பவில்லை எனவும் கருத்து. சுமந்திரன் தென்னிலங்கை வேட்பாளரை வெல்ல வைக்க துடிக்கிறார். சுமந்திரனின் தமிழ் பொது வேட்பாளர் ஒவ்வாமைக்கு விக்னேஸ்வரன் வியாக்கியானம். மானிப்பாய் மருத்துவமனை மீது ஸ்ரீலங்கா ராணுவ முகாமின் மின் கட்டணம். நிலுவை கட்டணத்தை கட்டாமல் முகாமிலிருந்து வெளியேறிய படையினர். இந்திய தேர்தல் பரப்புரைகளின் முடிவுடன் தமிழகத்தில் மோடி தியானம். கன்னியாகுமரி விவேகானந்தர் மண்டபத்தில் 3 நாட்களுக்கு முகாம். ரஃபா அகதி முகாம் தாக்குதலில் பயன்படுத்தப்பட்ட அமெரிக்க ஆயுதங்கள். ஐநா பாதுகாப்பு பேரவையில் உடனடி போர் நிறுத்தத்துக்கு வரைவு தீர்மானம். தொடர்பது விரிவான செய்திகள். தமிழர் தாயக மக்கள் சார்ந்த புலம்பெயர் தமிழ் சமூகத்தில் பெரியதொரு வகிப்பாக்கம் கனடாவில் வாழும் நிலையில் வடக்கின் அபிவிருத்திக்கு கனடாவும் ஒத்துழைப்பு வழங்க உள்ளதான உறுதிமொழி இன்று யாழ்ப்பாணத்தில் வைத்து வழங்கப்பட்டுள்ளது. கனடாவின் சர்வதேச அபிவிருத்திக்கான பிரதி அமைச்சர் கிறிஸ்டோபர் மெக்கலன் மற்றும் ஸ்ரீலங்காவிற்கான கனேடிய உயர்ஸ்தானிகர் எரிக் வோல்ஸ் ஆகியோர் இன்று வடக்கு மாகாண ஆளுநரிடம் கனேடிய அரசின் சார்பான இந்த உறுதிமொழியை வழங்கியுள்ளனர். இந்த சந்திப்பின் போது ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் நல்லிணக்க நகர்வுகள், மீள்குடியேற்றம், காணிகளின் விடுவிப்பு உட்பட்ட விடயங்களில் கனேடிய தரப்பு அவதானம் செலுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வடக்கு மாகாண ஆளுநர் PSM சார்ல்ஸை இலங்கைக்கான கனேடிய உயர்ஸ்தானிகர் எரிக் வால்ஸ், கனடாவின் சர்வதேச அபிவிருத்திக்கான பிரதி அமைச்சர் உள்ளிட்ட குழுவினர் இன்று சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர். வடக்கு மாகாண ஆளுநர் செயலகத்தில் இந்த சந்திப்பு நடைபெற்றுள்ளது. நல்லிணக்க செயற்பாடுகள், மீள்குடியேற்றம், கன்னிவெடி அகற்றுதல், காணி விடுவிப்பு, கல்வித்துறை மேம்பாடு, தொழில் முனைவோருக்கான ஒத்துழைப்புகள் உள்ளிட்ட பல விடயங்கள் தொடர்பில் இதன்போது கலந்துரையாடப்பட்டது. கல்வி முறையில் மாற்றங்கள் ஏற்படுத்த வேண்டும் என தெரிவித்த ஆளுநர் அதற்கான மாதிரி ஏற்பாடுகளை முன்னெடுக்க திட்டமிட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார். ஸ்ரீலங்கா ஜனாதிபதி கடந்த வாரம் வடக்கிற்கு பயணம் செய்தபோது மக்களுக்கு சிறந்த கல்வி மற்றும் சுகாதார சேவை மேலும் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். அத்துடன் காணி உறுதிகளை வழங்கியமையினால் சிறு மற்றும் நடுத்தர தொழில் முயற்சியாளர்களுக்கும் பெண் தலைமைத்துவ குடும்பங்களுக்கும் அதிக நன்மைகள் கிட்டும் என தெரிவித்த ஆளுநர் தொழில் முயற்சியாளர்களுக்கான தொழில்நுட்ப ஒத்துழைப்புகளும் கடன் வசதிகளும் தேவைப்படுவதாகவும் எடுத்துரைத்துள்ளார். இந்த விடயங்களை கேட்டறிந்த கனேடிய தூதுக்குழுவினர் வடக்கு மாகாணத்தின் அபிவிருத்திக்கு தேவையான ஒத்துழைப்புகளை பெற்றுக் கொடுக்க தாம் தயாராக உள்ளதாக உறுதியளித்துள்ளனர். தமிழர் தாயகத்தில் ஸ்ரீலங்கா அரசாங்கம் கூறிக்கொள்ளும் நல்லிணக்க செயற்பாடுகள் எவ்வாறு உள்ளது என்பது குறித்து கனடா அவதானம் செலுத்தியுள்ள நிலையில் ஸ்ரீலங்கா ராணுவம் மானிப்பாயில் தமது முகாமின் மின் கட்டணத்தை செலுத்தாத விடயம் பகிரங்கத்திற்கு வந்துள்ளது. மானிப்பாய் கிரீன் ஞாபகார்த்த மருத்துவமனையின் ஒரு பகுதியில் இயங்கி வந்த இராணுவ முகாமிலிருந்து அண்மையில் இராணுவம் வெளியேறிய நிலையில் தாம் பாவனை செய்த மின் கட்டணத்தில் 4,50,000 ரூபாவை இராணுவத்தினர் செலுத்தவில்லை என தென்னிந்திய திருச்சபை வட்டாரங்கள் விசனம் வெளியிட்டுள்ளன. இலங்கையில் அரசு தலைவர் தேர்தல் நிச்சயமாக நடத்தப்படும் எனவும் அதற்கான நிதி ஒதுக்கீடு ஏற்கனவே மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் ஸ்ரீலங்கா அரசு தலைவர் ரணில் விக்ரமசிங்க இன்று பகிரங்கமாக அறிவித்துள்ளார். ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் தேர்தலை ஒத்திவைத்து அதற்கு பதிலாக சர்வஜன வாக்கெடுப்பு ஒன்றின் மூலமாக அரசு தலைவர் ரணில் விக்ரமசிங்கவின் பதவிக்காலம் நீடிக்கப்பட வேண்டும் என ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் நேற்று வெளியிட்ட கருத்து அரசியல் வட்டாரத்தில் பதற்றத்தை ஏற்படுத்திய நிலையில் இன்று ரணில் இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார். அத்துடன் அரசு தலைவர் தேர்தல் களத்தில் உள்ள எந்த ஒரு வேட்பாளரும் நிறைவேற்று அதிகாரத்தை நீக்குவதாக இதுவரை அறிவிக்கவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் உள்ள இளம் சட்டத்தரணிகளுடன் சட்ட மறுசீரமைப்பு தொடர்பில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே நேற்று கலந்துரையாடியுள்ளார். இதன்போது நாடாளுமன்றத்துக்கு பொறுப்பு கூறும் வகையில் சட்டத்தை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் என்றும் தற்போது நிறைவேற்று அதிகாரத்தின் பல பிரிவுகள்
மாகாண சபைகளுக்கும் நாடாளுமன்ற துறைசார் மேற்பார்வை குழுக்களுக்கும் பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். எதிர்காலத்தில் ஜனாதிபதியின் அதிகாரங்களை நாடாளுமன்றத்துக்கு பகிர்ந்தளிப்பதற்கான சட்டம் ஒன்றை நிறைவேற்ற உள்ளதாகவும் தெரிவித்தார். எதிர்வரும் நாட்களில் ஜனாதிபதி தேர்தல் ஒன்று நிச்சயம் நடத்தப்படும் என்றும் அதற்கான நிதி ஒதுக்கீடுகள் ஏற்கனவே மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் ஜனாதிபதி தெரிவித்தார். நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமை இல்லாவிட்டால் இலங்கைக்கு யுத்தத்தில் வெற்றி கிடைத்திருக்காது என்றும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவுக்கு அந்த அதிகாரம் இருந்ததாலேயே அவரால் இராணுவத்தை நிலைநிறுத்தி யுத்தத்தில் வெற்றி பெற முடிந்தது என்றும் ரணில் விக்ரமசிங்க கூறினார். மேலும் காலி முகத்திடல் போராட்டத்தின் போது தான் பிரதமர் பதவியிலிருந்து விலகியிருந்தால் ஜனநாயகத்துக்கு முரணாக எவரேனும் நாட்டை கைப்பற்றியிருப்பார்கள் என கூறிய ஜனாதிபதி, எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதாக கூறும் எந்தவொரு வேட்பாளரும் நிறைவேற்று அதிகாரத்தை நீக்குவதாக இதுவரை அறிவிக்கவில்லை எனவும் தெரிவித்தார். இதனால் நாடாளுமன்றத்தை பலப்படுத்தும் வேலை திட்டத்தை தயாரிக்க வேண்டியது அவசியமானது என்றும் வலியுறுத்தினார். இலங்கையில் ஜனாதிபதி மற்றும் நாடாளுமன்ற தேர்தலை ஒத்திவைக்குமாறு ஐக்கிய தேசிய கட்சி கோரிய நிலையில் ஸ்ரீலங்கா அரசியல் அமைப்பின் பிரகாரம் ஜனாதிபதி தேர்தல் இந்த ஆண்டு நடைபெறும் என ஸ்ரீலங்கா பிரதமர் தினேஷ் குணவர்தன தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவிக்கும் தினத்தில் தேர்தல் நடத்தப்படும் என கொழும்பில் நடைபெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் அவர் கூறியுள்ளார். தேர்தல் குறித்த அரசின் நிலைப்பாடு ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ளது. அரசியலமைப்பு சட்டத்தின் பிரகாரம் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறும் என தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. இதன்படி எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதிக்கும் அக்டோபர் மாதம் 17ஆம் தேதிக்கும் இடையில் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறும். அடிப்படை அற்ற கருத்துக்களை வெளியிடுவதன் மூலம் நாட்டில் பிரச்சனைகளை ஏற்படுத்த ஜனநாயக ஆட்சிக்குள் இடமில்லை. ஸ்ரீலங்கா ஜனாதிபதியின் பதவி காலத்தை நீடிப்பதற்கான தந்திரோபாய கருத்தை பாலித ரங்கே பண்டார ஊடாக வெளிப்படுத்திய ரணிலின் கருத்து தேர்தல் தோல்வியை வெளிக்காட்டுவதாக தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட அமைப்பாளர் ராமலிங்கம் சந்திரசேகரன் தெரிவித்தார். நாட்டை வங்குரோத்தாக்கிய ரணில் ராஜபக்ஷ அரசாங்கம் மீண்டும் ஆட்சியை கைப்பற்றுவதற்கு மக்கள் இடமளிக்க மாட்டார்கள் என இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் ராமலிங்கம் சந்திரசேகரன் தெரிவித்தார். எங்கள் எல்லோருக்குமே தெரியும், நன்றாக தெரியும், ரணில் விக்ரமசிங்கா என்பவர் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை கூட வெற்றி பெற முடியாது போயிருக்கின்ற நபர். இன்றைக்கு அவரது கட்சியில் இருக்கின்றவர்கள் எல்லோருமே இந்த அரசாங்கத்தினுடைய முக்கிய ஆலோசகர்களாக மாறியிருக்கின்றார். முழு ஐக்கிய தேசிய கட்சியே இன்றைக்கு இந்த அரசாங்கமாக மாறியிருக்கு. ஒவ்வொரு நபர்களுக்கும் ஏதாவது ஒரு ஆலோசகர் பதவியை கொடுத்து ஐக்கிய தேசிய கட்சியை கட்டி எழுப்புகின்ற ஒரு திருட்டுத்தனமான வேலையவே இன்றைக்கு இந்த ரணில் விக்ரமசிங்கா செய்து வருகின்றார். அப்ப அந்த வேலையை அவர் செய்கின்ற போது இன்றைக்கு எல்லோருக்குமே நன்றாக தெரியும், இன்றைக்கு விசேடமாக 2022ஆம் ஆண்டுக்கு பிறகு கோட்டாபய ராஜபக்ச அடித்து விரட்டப்பட்ட பிறகு அவருடைய புண்ணியத்தினால் அவருடைய காலத்தை இழுத்து கொண்டிருக்கின்ற நபர் தான் வேறு யாருமல்ல ரணில் விக்ரமசிங்கா என்கின்ற நபர். அப்ப இந்த ரணில் விக்ரமசிங்காவுக்கு எந்த விதமான அருகதையும் கிடையாது இந்த பாராளுமன்றத்தை மேலும் 2 வருடத்திற்கு நீடிப்பதற்கு. ஏனென்றால் அது நீடிக்க வேண்டும் என்றாலும் கூட குறைந்தது மக்கள் ஆணை பெற்ற ஒரு ஜனாதிபதியாக இருத்தல் வேண்டும். மக்கள் ஆணை மாத்திரமல்ல, ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை கூட வெல்ல முடியாத ரணில் விக்ரமசிங்கா இன்றைக்கு இந்த பாராளுமன்றத்தை எப்படியாவது மேலும் 2 வருடத்திற்கு நீடித்துக் கொள்ள முடியுமா என்கின்ற செயற்பாட்டை ரங்க பண்டார ஊடாக இன்றைக்கு மக்களுக்கு அந்த சட்டியை போட்டு பார்த்திருக்கின்றார். ஸ்ரீலங்காவின் ஜனாதிபதி தேர்தலையும் நாடாளுமன்ற தேர்தலையும் 2 வருடங்களுக்கு ஒத்திவைக்கும் பிரேரணை அக்டோபர் மாதத்திற்கு பின்னர் ரணில் விக்ரமசிங்கவை ஜனாதிபதியாக வைத்திருப்பதானது பாலித ரங்கே பண்டாரவின் கனவு மாத்திரமே என பிபித்திருக்கல உரிமையவின் தலைவர் உதய கம்பன்பில தெரிவித்துள்ளார். பிபித்திருக்கல உரிமைய கட்சியின் தலைமையகத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். ජනමත විචාරණයක් පවත්වලා ජනාධිපතිවරණයක් ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் ரங்கே பண்டார பொதுசன வாக்கெடுப்பு நடத்தி ஜனாதிபதி மற்றும் நாடாளுமன்ற தேர்தல்களை 2 ஆண்டுகளுக்கு ஒத்திவைக்க முன்மொழிந்துள்ளார். அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் அரசாங்கம் வெற்றி பெற்றால் ஜனாதிபதிக்கு 2 ஆண்டுகளுக்கு பதிலாக 5 ஆண்டுகள் கிடைக்கும். மேலும் நாடாளுமன்ற தேர்தலில் அரசு வெற்றி பெற்றால் 5 ஆண்டுகள் இருக்கும்.
5 ஆண்டுகளுக்கும் பெற்றுக்கொள்ளக்கூடிய 2 தேர்தல்களை எதிர்கொள்வதற்கு பதிலாக 2 வருடங்கள் காலத்தை நீடிக்க ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் விரும்புகிறார். ஏனெனில் வாக்குகளை பெற்று வெற்றி பெற முடியாது என்பது அவருக்கு தெரியும். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் மற்றும் நாடாளுமன்ற தேர்தல்களில் அரசாங்கம் தோல்வியடையும் என்பதை ஒப்புக்கொள்ளும் அளவிற்கு பணிவுடன் நடந்து கொண்டமைக்கு ரங்கே பண்டாரவுக்கு நன்றி. பொதுஜன வாக்கெடுப்பு மூலம் ஜனாதிபதி தேர்தலை ஒத்திவைக்க முடியாது என சிலர் கூறுகின்றனர். இது தவறு. அரசியலமைப்பு சட்டத்தில் 83வது பிரிவின்படி சர்வஜன வாக்கெடுப்பு மூலம் மக்களின் ஒப்புதலுடன் ஜனாதிபதி தேர்தலை ஒத்திவைக்க முடியும். ஆனால் இந்த ஜனாதிபதி தேர்தலில் 40% வாக்குகளை பெறும் வேட்பாளர் வெற்றி பெறுவார். ஆனால் பொதுஜன வாக்கெடுப்பில் வெற்றி பெற வேண்டுமானால் 50%க்கும் அதிகமான வாக்குகளை பெற வேண்டும். மேலும் ஜனாதிபதி தேர்தலில் அனைத்து வேட்பாளர்களும் ஒருவருக்கொருவர் போட்டியிடுகின்றனர். ஆனால் வாக்கெடுப்புகளில் அரசு ஒரு பக்கம், எதிர்க்கட்சி வேட்பாளர்கள் ஒரு பக்கம். எனவே அரசாங்கம் ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற முடியாவிட்டால் மிகவும் கடினமான வாக்கெடுப்பில் எவ்வாறு வெற்றி பெற முடியும்? ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தேர்தல் ஒத்திவைப்பு உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கொழும்பு கோட்டை தொடருந்து நிலையத்திற்கு முன்பாக ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் பல்வேறு தொழிற்சங்கங்கள் இணைந்து ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்திருந்தன. குறிப்பாக இலங்கை ஆசிரியர் சங்கம், அதேபோல் தபால் ஊழியர் சங்கம், புகையிரத ஊழியர் சங்கம், அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம், அரச வங்கி ஊழியர்கள் சங்கம் என்று அனைத்து அரசாங்கத்தை சார்ந்த, அதேபோல் தனியார் சிவில் செயற்பாட்டாளர்கள் என்று அனைத்து சங்கங்களும் ஒன்றிணைந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்து வந்திருக்கிறார்கள். அதேபோல் இலங்கை அரசாங்கத்தின் நடவடிக்கைகள் மிக முக்கியமாக தனியார் மயப்படுத்துவது, அதாவது இலங்கையில் இருக்கின்ற வளங்களை வெளிநாடுகளுக்கு விற்பது, அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது. அதேபோல் எதிர்வரும் நாட்களில் நடக்க திட்டமிட்ட முக்கியமான தேர்தல்களை பிற்போடுவதற்கு இந்த அரசாங்கம் முன்வைக்கப்படுகின்ற ஆலோசனைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்தான் இந்த ஆர்ப்பாட்டம் இந்த இடத்திலே முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இப்பொழுது இலங்கை ஆசிரியர் சங்கம் மற்றும் அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தினர் எனக்கு அருகில் இருந்த இந்த போராட்டத்தை முன்னெடுத்த வண்ணம் இருக்கின்றார்கள். இந்த ஆர்ப்பாட்டம் தொடர்பான முழுமையான விவரங்கள் தெரிந்து கொள்ள தொடர்ந்தும் ஐபிஎஸ் தமிழுடன் இணைந்திருங்கள். இந்த ஆர்ப்பாட்டத்தை கட்டுப்படுத்தும் நோக்கில் ஏராளமான போலீசார், இராணுவத்தினர், அதே போல் கழக தரப்படை படையினர், நீர் தரப்பியோக வண்டிகள் அனைத்தும் தயார் நிலையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதையும் எங்களால் அவதானிக்கூடியதாக இருக்கின்றது. ஐபிஎஸ் தமிழ் செய்திகளுக்காக கொழும்பு கோட்டை புகழ் நிலையத்துக்கு முன்பாக இருந்து நான் டில்ஷான் மில்சன், ஒளிப்பதிவாளர் விஜயுடன். தெற்கில் உள்ள ஜனாதிபதி வேட்பாளர் ஒருவரை வெற்றி பெறச் செய்யும் வகையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் எம்.ஏ. சுமந்திரன் செயற்பட்டு வருவதாக தமிழ் மக்கள் கூட்டணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சி.பி. விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். இதற்காக இலங்கை தமிழரசு கட்சியை அவர் கைப்பொம்மையாக மாற்ற இடமளிக்க கூடாது என கூறிய விக்னேஸ்வரன், ஊடகங்கள் சுமந்திரனுக்கு ஆதரவளிக்கும் வகையில் செயற்படுவது தமிழ் தேசியத்திற்கு எதிரானது எனவும் கூறினார். அவர் தமிழ் தேசியத்தோடு நின்றவர் அல்ல. இதுவரையிலே எங்களுக்கு தெரிந்த அளவிலே அவர் தமிழ் தேசியத்தோடு ஒன்றியவர் அல்ல. அவர் எனக்கு அதுக்கு நான் பயமில்லை, நான் அதை சொல்லுவேன் இதை சொல்லுவேன் என்று சொல்றதுல இருந்தே தெரியும். அவர் அதில் ஈடுபாடு இல்லை. அவருக்கு ஏதோ ஒரு தெற்கிலே இருக்கும் ஒரு வேட்பாளருக்கு யாரோ ஒருவருக்கு உதவி செய்ய வேண்டும், ஆதரவு வழங்க வேண்டும், அதில் இருந்து தமக்கு சில நன்மைகள் கிடைக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடும். ஆனால் அதற்காக தமிழரசு கட்சியை தன்னுடைய கைப்பொம்மையாக மாற்றக்கூடாது. என்ன அதிலே நாங்கள் இன்னும் அது சம்பந்தமாக ஒரு தீர்மானத்துக்கு வரையில்லை என்று அவர் சொல்லும்போது அவர் தன்னுடைய கருத்தை தான் தெரிவிக்கின்றார். நீங்கள் ஸ்ரீதரன் போய் கேட்க இல்லை தானே. ஸ்ரீதரன் ஒருவேளை சொல்வார், நாங்கள் பொது வேட்பாளருக்கு தான் நாங்கள் வாக்களிக்க போகின்றோம், ஆகவே இந்த 3 பேரை பற்றி எங்களுக்கு எந்த விதமான கவலையும் இல்லை என்று அவர் சொல்லக்கூடும். ஆகவே இது அவருடைய கருத்தை ஒழிய நீங்கள் அதிகமாக அவரை மேலே தூக்கி பிடிக்கிறது ஒரு இழுக்காக இருக்கின்றது, தமிழ் தேசியத்துக்கு இழுக்காக இருக்கின்றது. ஸ்ரீலங்காவின் ஜனாதிபதி தேர்தலில் வெற்றியிட்ட முடியாத ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஒருபோதும் பொதுஜன வாக்கெடுப்பிற்கு செல்ல மாட்டார் என தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். பொதுஜன வாக்கெடுப்பிற்கு செல்வதானது அரசியல் அமைப்பையும் மக்களையும் அவமதிக்கும் செயல் என கொழும்பில் வைத்து ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போது அவர் குறிப்பிட்டார்.
பொதுசன வாக்கெடுப்பில் ரணில் விக்ரமசிங்க வெற்றி பெற முடியுமானால் ஜனாதிபதி தேர்தலுக்கே நிச்சயம் செல்வார் என தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ரணில் விக்ரமசிங்க மற்றும் பசில் ராஜபக்ஷ ஆகியோருக்கு தேர்தல் தொடர்பான திட்டங்களும் தொலைநோக்கு பார்வையும் இல்லாத நிலையில் சமூகத்தில் குழப்பத்தை ஏற்படுத்த முயற்சிக்கின்றனர் என அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். ஏனைய அரசியல் குழுக்கள் ஏற்கனவே தேர்தல் பிரச்சாரங்களில் ஈடுபட்டுள்ள நிலையில் பசிலும் ரணிலும் நாடாளுமன்றம் கலைக்கப்படும் என செய்திகளை உருவாக்கினர் என அவர் குறிப்பிட்டார். ஐக்கிய தேசிய கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் வஜ்ர அபேவர்தன ஒருமுறை ரணிலுக்கு 10 வருடங்கள் வழங்கப்பட வேண்டும் என கூறியிருந்தார் எனவும் மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர் கூறியுள்ளார். முன்னாள் படை வீரர்களுக்கு பயண அனுமதியை வழங்குவதற்கு ஸ்ரீலங்காவின் பாதுகாப்பு அமைச்சின் அனுமதியை ரஷ்யா கோரும் என ஸ்ரீலங்கா அரசாங்கம் அறிவித்துள்ளது. ஸ்ரீலங்காவின் வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரி மற்றும் கொழும்பில் உள்ள ரஷ்ய தூதுவர் ஆகியோருக்கு இடையில் இடம்பெற்ற ஆக்கப்பூர்வமான சந்திப்பை தொடர்ந்து இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. ரஷ்ய உக்ரைன் மோதலில் இலங்கையர்கள் ஈடுபடுவது தொடர்பான அவசர பிரச்சினை குறித்து ரஷ்ய தூதுவருக்கும் வெளிவிவகார அமைச்சருக்கும் இடையிலான சந்திப்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளது. இந்த அழுத்தங்களை ஏற்படுத்தியுள்ள இந்த பிரச்சனையை நிவர்த்தி செய்வதற்கும் அதற்கு தீர்வு காண்பதற்கும் உடனடி நடவடிக்கைகள் எடுப்பதன் அவசியத்தை இரு தரப்பினரும் ஏற்றுக்கொண்டுள்ளனர். இலங்கை பிரஜைகள் மோதலில் ஈடுபடுவதை ஒழுங்குபடுத்தப்படுவதையும் கண்காணிப்பதையும் இலக்காக கொண்ட இந்த நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக புதிய நுழைவு விசைவிற்கான பாதுகாப்பு அமைச்சின் அனுமதி தேவை என்ற தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மேலும் வெளிவிவகார ராஜாங்க அமைச்சர் அலி சப்ரியின் ரஷ்யாவிற்கான பயணமானது இந்த விடயத்திற்கு விரிவான தீர்வை காண்பதற்கான மேலதிக பேச்சுக்களையும் முயற்சிகளையும் இலகுபடுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. யாழ் போதனா வைத்தியசாலையை தேசிய வைத்தியசாலையாக தரம் உயர்த்தும் வகையில் பல்வேறு அபிவிருத்தி பணிகள் மேற்கொள்ள வேண்டிய தேவை காணப்படுவதாக வைத்தியசாலையின் பணிப்பாளர் சத்தியமூர்த்தி தெரிவித்தார். அதே நேரம் வைத்தியசாலைக்கு தேவையான இடவசதி பற்றாக்குறையாக காணப்படுவதாக கூறிய அவர் இடப்பற்றாக்குறையை தீர்க்க நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக சுட்டிக்காட்டினார். யாழ் போதனா வைத்தியசாலையின் விபத்து மற்றும் அவசர சிகிச்சை பிரிவின் 5ஆம் வருட நிறைவு நிகழ்வுகள் வைத்தியசாலையில் இன்று இடம்பெற்ற போதே வைத்தியசாலையின் கோயிலை போல் மக்கள் பயன்படுத்த வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். இப்போது இந்த வைத்தியசாலை தேசிய வைத்தியசாலை தரம் உயர்த்துவதற்கு வைத்தியர்களாக இருக்கின்ற ஆளணி 325 சுமார் 75 ஆளணி உடனடியாக அதிகரிக்கப்பட்டு வைத்தியர்களின் ஆளணி குறைந்தது 400ஆக நாங்கள் அதை கொண்டிருக்க வேண்டும். இப்போது தாதியர்களும் அவ்வாறே 732 பேர் அனுமதிக்கப்பட்ட ஆளணியாக இருந்தாலும் சுமார் மேலும் 180 தாதியர் ஆளணி அதிகரிக்கப்பட வேண்டி இருக்கின்றது. மேலும் இவ்வாறு சிறப்பு கடமைகளே இருக்கப்படுகின்ற குறிப்பாக மருந்தாளர்கள், கதிரியக்க சேவையில் ஈடுபடுகின்ற உத்தியோகத்தர்கள் என உள்ளடங்களாக பல விசேட பிரிவினர் ஆளணிகளும் அதிகரிக்கப்பட வேண்டும். இந்த வைத்தியசாலையானது 24 மணி நேரம் சுறுசுறுப்பாக இயங்குவதற்கு பல்வேறு தடங்கல்களையும் சவால்களையும் எதிர்கொண்ட வண்ணம் இருக்கின்றன. குறிப்பாக இந்த வைத்தியசாலையானது இந்த வடமாகாணத்தின் மிக முக்கியமான சொத்து. ஆகவே இந்த வைத்தியசாலையை பொதுமக்கள் மற்றும் ஊடகங்கள் மற்றும் பல்வேறு தரப்பினர்கள் கோயிலுக்கு அடுத்தபடியாக இதை மிகவும் கௌரவமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற மனநிலையும் இந்த வைத்தியசாலை மீதான முறைப்பாடுகளை அதை கிரமமாக சுட்டி காட்ட வேண்டும் எனவும் மாறாக இந்த வைத்தியசாலையை இழிவுபடுத்தும் நோக்கில் ஈடுபடும் செயற்பாடுகளை நிறுத்தி கொள்ள வேண்டும் எனவும் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். வைத்தியசாலை அயலிலே இருக்கின்ற ஒரு சில காணிகள் கட்டட தொகுதிகள் நமக்கு கிடைக்கப்பெறுமாயின் அது மிகவும் இலகுவாக இருக்கும். வைத்தியசாலை உள்ளிட்ட அரச நிறுவனங்களுக்குள் அத்துமீறி பிரவேசிப்பவர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என வடக்கு மாகாண ஆளுநர் PSM சால்ஸ் தெரிவித்துள்ளார். அதே நேரம் விமர்சனங்கள் மற்றும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படும் சந்தர்ப்பங்களில் ஊடகங்கள் உண்மைத்தன்மையுடன் செயற்பட வேண்டும் என யாழ் போதனா வைத்தியசாலையில் இடம்பெற்ற நிகழ்வில் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். தண்டனை கோவையின்படி ஒரு பாரிய கூட்டம் அரச கடமையை அரசு அலுவலகத்திற்குள் அத்துமீறி நுழைந்து அரச கடமைக்கு இடையூறு ஏற்படுத்துவது என்பது
தண்டனை கோவைக்குள்ளே இருக்கின்ற ஒரு பாரிய குற்றமாக கருதப்படும். எனவே நீதித்துறையும் போலீசாரும் தங்களுடைய கடமையை செய்வார்கள் என்பதிலே எங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லை. எனவே இந்த விடயங்களிலே நாங்கள் மிக கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் செயல்படுவோம் என்பதை நான் உங்களுக்கு உறுதியாக சொல்கின்றேன். ஏனென்று சொன்னால் மருத்துவர்கள் தங்களுடைய சேவையை எவ்வளவு கௌரவமாக செய்கின்றார்கள் என்பதும், குறைகள் இருந்தால் நிச்சயமாக அது யாராக இருந்தாலும் குறைகள் திருத்தப்பட வேண்டும், குறைகள் சுட்டிக்காட்டப்பட வேண்டும், அதற்குரிய விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும். அதில் எந்த மாற்றமும் இல்லை, அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். அதே நேரத்திலே இடையூறு செய்வதும் அதே நேரம் வன்முறைகளை மேற்கொள்வதும் தவிர்க்கப்பட வேண்டும். எனவே அதை நாங்கள் நிச்சயமாக செய்ய வேண்டும். அதிலே ஊடகங்கள் எங்களோடு ஒத்துழைக்க வேண்டும், ஊடகங்கள் எங்களோடு நல்லுறவை பெற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய அன்பான வேண்டுகோள். ஏனென்றால் ஊடகங்கள் என்பது மக்களுடைய விடயங்களை நல்லுறவோடு எங்களோடு பேச வேண்டும் என்று நாங்கள் விரும்புகின்றோம். எனவே ஊடகங்கள் என்பது எங்களை விட்டு விலகி சென்று செயல்படாமல் எங்களோடு நல்லுறவாக பேசி மக்களுடைய பிரச்சனைகளை எங்களுக்கு சொல்லி அவற்றை திருத்தி அவர்களுக்கு நல்ல விடயங்களை செய்வதற்கு அவர்கள் எங்களுக்கு உதவியாக இருப்பார்கள் என்பது நாங்கள் அவர்கள் மேல் வைத்திருக்கின்ற ஒரு பெரிய நம்பிக்கையின் முயற்சி என நாங்கள் கருதுகின்றோம். எனவே அதற்கு அவர்கள் நிச்சயமாக தவறாக செய்கின்றவர்களுக்கும் அவர்கள் அவற்றை சுட்டி காட்டி இந்த விடயங்கள் இனிமேல் நடக்காமல் இந்த மருத்துவத்துறையிலே நல்ல விடயங்கள் நடப்பதற்கு அவர்கள் ஆதரவு அளிப்பார்கள் என நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் சுயாதீனமாக செயற்படும் சுதந்திர மக்கள் காங்கிரஸின் மீதமுள்ள 4 உறுப்பினர்களும் ஐக்கிய மக்கள் சக்தியில் இணைவதற்கான பேச்சுக்கள் வெற்றியடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் பிரகாரம் ஐக்கிய மக்கள் சக்தியில் அவர்களுக்கு முக்கிய பொறுப்புகள் வழங்கப்பட உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. சுதந்திர மக்கள் காங்கிரசின் தலைவர் டலஸ் அழக பெருமவை ஐக்கிய மக்கள் சக்தியின் மாத்தறை மாவட்ட தலைவராக நியமிப்பதற்கு இணக்கம் காணப்பட்டு அதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருவதாக கூறப்படுகின்றது. பேராசிரியர் சரித்த ஹேரத்துக்கு குளியாப்பட்டி தொகுதி அமைப்பாளர் பதவியும், லலித் லாவலவுக்கு பாணாந்துறை தொகுதி அமைப்பாளர் பதவியும், திலக் ராஜபக்ஷவுக்கு அம்பாறை இணை அமைப்பாளர் பதவியும் வழங்கப்பட உள்ளது. இந்த குழு ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைவதற்கான ஒப்பந்தம் செய்யப்படவுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதலில் பேராசிரியர் GL பீரிஸ், நாலக ஹொடேகேவா மற்றும் ஏனையவர்கள் ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைந்து கொண்டமைக்கு சுதந்திர மக்கள் காங்கிரஸில் இருந்தவர்கள் எதிர்ப்பை வெளியிட்டிருந்தனர். எனினும் அவர்கள் தற்போது ஐக்கிய மக்கள் சக்தியில் இணைந்துள்ளனர். இதனிடையே சுதந்திர மக்கள் காங்கிரஸில் அங்கம் வகித்த பேராசிரியர் சன்ன ஜெயசுமன தாய்நாட்டு மக்கள் கட்சியின் தலைமையிலான கூட்டணியில் இணைந்துள்ளார். யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்குள் திரைப்பட பாணியில் உந்துருளியில் உள்நுழைந்த இருவரையும் விளக்கமறியலில் வைக்குமாறு யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. உந்துருளியில் வந்த காயமடைந்த நபர் யாழ் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. யாழ் போதனா வைத்தியசாலைக்கு நேற்று முன்தினம் இரவு கையில் காயமடைந்த ஒருவரை உந்துருளியில் ஏற்றியவாறு நபர் ஒருவர் விபத்து மற்றும் அவசர சிகிச்சை பிரிவிற்குள் நுழைந்திருந்தார். இது தொடர்பில் வைத்தியசாலை ஊழியர் ஒருவர் உந்துருளியை செலுத்தி வந்தவரிடம் கேள்வி எழுப்பிய நிலையில் குறித்த நபர் அவரை அச்சு இயந்திரத்தால் தாக்கியிருந்தார். வைத்தியசாலைக்குள் அத்துமீறி உந்துருளியை செலுத்திய நபர் மதுபோதையில் இருந்ததாக காவல்துறை விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இதனை அடுத்து அவர் கைது செய்யப்பட்டு யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டார். இதன்போது உந்துருளியில் வந்த இருவரையும் ஜூன் 11 விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டார். உந்துருளியில் வந்த காயமடைந்த நபர் யாழ் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் தீவகம் கல்வி வலயத்திற்கு உட்பட்ட பாடசாலையொன்றின் விடுதியில் மாணவர்களுக்கு உடல் உள ரீதியில் பாதிப்பை ஏற்படுத்திய விடுதி பொறுப்பாசிரியர் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். மாணவ விடுதிக்கு அருட்சகோதரி செல்லக்கூடாது எனவும் பாதிக்கப்பட்ட மாணவர்களுடனோ அவர்களின் பெற்றோர்களுடனோ தொடர்பு கொள்ளக்கூடாது எனவும் நிபந்தனையும் விதிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் தீவகம் கல்வி வலயத்துக்குட்பட்ட பாடசாலை ஒன்றின் மாணவர் விடுதியில் தங்கியிருந்த மாணவர்களை விடுதிக்கு பொறுப்பான அருட்சகோதரி துன்புறுத்தியதாக தெரிவித்து நேற்றைய தினம் 11 மாணவிகள் ஊர்காவல்துறை காவல் நிலையத்தில் சரணடைந்திருந்தனர். இதனையடுத்து மாணவிகளை யாழ் போதனா வைத்தியசாலை சட்ட வைத்திய அதிகாரியின் முன்
முற்படுத்திய வேளை மாணவிகளின் உடலில் தழும்புகள் இருந்தமை கண்டறியப்பட்டதுடன் அவர்கள் சிகிச்சைக்காக ஊர்காவல்துறை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தனர். சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்த ஊர்காவல்துறை காவல்துறையினர் மாணவர் விடுதிக்கு பொறுப்பாக இருந்த அருட்சகோதரியை நேற்றைய தினம் கைது செய்து ஊர்காவல்துறை பதில் நீதிவான் முன்னிலையில் முற்படுத்திய நிலையில் இன்றைய தினம் வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில் குறித்த வழக்கு இன்றைய தினம் மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த அருட்சகோதரி மன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டார். இதன்போது அருட்சகோதரியை 50,000 ரூபாய் காசு பிணையிலும் 1,00,000 ரூபாய் பெறுமதியான ஆட்பிணையிலும் செல்ல நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அத்துடன் மாணவ விடுதிக்குள் அருட்சகோதரி செல்லக்கூடாது எனவும் பாதிக்கப்பட்ட மாணவர்களுடனோ அவர்களின் பெற்றோர்களுடனோ தொடர்பு கொள்ளக்கூடாது எனவும் நீதிமன்றம் நிபந்தனை விதித்துள்ளது. மேலும் சில உள்நாட்டு செய்திகள் தொடர்கின்றன. முல்லைத்தீவில் சட்டவிரோத கடத்தொழில் நடவடிக்கையை தடுத்தல் தொடர்பான விசேட மீளாய்வு கூட்டம் மாவட்ட அரசாங்க அதிபர் திரு உமா மகேஸ்வரன் தலைமையில் இன்று இடம்பெற்றுள்ளது. இதன்போது சட்டவிரோதமாக கடத்தொழில் நடவடிக்கைக்கு எதிராக சட்டங்களை நடைமுறைப்படுத்துதல் தொடர்பில் விரிவாக ஆராயப்பட்டுள்ளது. இந்த கலந்துரையாடலில் கடத்தொழில் மற்றும் நேரியல் வள திணைக்களத்தின் உதவி பணிப்பாளர் மோகனகுமார், மாவட்ட பதில் திட்டமிடல் பணிப்பாளர், மீனவ சங்கம் மற்றும் சமாசங்களின் பிரதிநிதிகள் என பலரும் கலந்து கொண்டனர். திருகோணமலை பதவிசிறிபுர பிரதேச வைத்தியசாலை பெயர் பலகையில் பிழையாக பிரசுரிக்கப்பட்டுள்ள தமிழ் எழுத்துக்களை திருத்துமாறு மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இலங்கையில் உள்ள பெரும்பாலான அரசு திணைக்களங்களிலும் பெயர் பலகை தயாரிக்கும் நிறுவனங்களிலும் தமிழ் தெரிந்த பலர் இருக்கின்ற போதும் இவ்வாறான தமிழ் மொழியில் தவறுகள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்றமை கவலையளிப்பதாக மக்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். அத்துடன் முக்கியமான பெயர் பலகைகளை அச்சிட முன்னரும் அதனை காட்சிப்படுத்த முன்னரும் சரிபார்க்க ஏன் சம்பந்தப்பட்ட தரப்பினர் தவறுகின்றனர் என சமூக ஆர்வலர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். இலங்கையின் 16 மாவட்டங்களைச் சேர்ந்த 100 தமிழ் கலைஞர்களை உள்ளடக்கி ரணதீரா எனும் முழுநீள திரைப்படம் வெளியிடப்பட உள்ளது. திரைப்படத்தின் முன்னோட்டம் எதிர்வரும் ஜூன் மாதம் 2ஆம் தேதி ஜாழ் செல்வா திரையரங்கில் காலை 8:30 மணிக்கு வெளியிட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த திரைப்படத்தில் மன்னார் மாவட்டத்தில் வளர்ந்து வரும் கலைஞர்கள் பல முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கல்முனை அக்கரைப்பற்று சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனைக்குட்பட்ட பிரதேசங்களில் உணவு கையாளும் நிறுவனங்கள் திடீர் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளன. அக்கரைப்பற்று, அட்டாளைச்சேனை, ஆழியடிவேம்பு ஆகிய சுகாதார வைத்திய அதிகாரி காரியாலயங்களின் பொது சுகாதார பரிசோதகரினால் அக்கரைப்பற்று பிரதேசத்தில் உள்ள வர்த்தக நிலையங்கள் மற்றும் உணவு நிலையங்களில் திடீர் சோதனை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு மனித நுகர்வுக்கு பொருத்தமற்ற உணவுகள் கைப்பற்றப்பட்டு அவை அளிக்கப்பட்டுள்ளன. அத்துடன் உணவக சோதனையில் 8 நிறுவனங்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கையும் எடுக்கப்பட்டுள்ளதுடன் வர்த்தகர்கள் மற்றும் உணவக உரிமையாளர்களுக்கு அறிவுரை ஆலோசனைகளும் வழங்கப்பட்டது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். வடக்கின் அபிவிருத்தியில் கனடாவும் கவனம் செலுத்த உள்ளதாக அறிவிப்பு. யாழில் சந்திப்புகளை நடத்திய ஸ்ரீலங்காவுக்கான கனடிய தூதர். அரசு தலைவர் தேர்தல் நிச்சயமாக நடத்தப்படும் என ரணில் உறுதி. நிறைவேற்று அதிகாரத்தை எவரும் நீக்க விரும்பவில்லை எனவும் கருத்து. சுமந்திரன் தென்னிலங்கை வேட்பாளரை வெல்ல வைக்க துடிக்கிறார். சுமந்திரனின் தமிழ் பொது வேட்பாளர் ஒவ்வாமைக்கு விக்னேஸ்வரன் வியாக்கியானம். மானிப்பாய் மருத்துவமனை மீது ஸ்ரீலங்கா ராணுவ முகாமின் மின் கட்டணம். நிலுவை கட்டணத்தை கட்டாமல் முகாமிலிருந்து வெளியேறிய படையினர். இந்திய தேர்தல் பரப்புரைகளின் முடிவுடன் தமிழகத்தில் மோடி தியானம். கன்னியாகுமரி விவேகானந்தர் மண்டபத்தில் 3 நாட்களுக்கு முகாம். ரஃபா அகதி முகாம் தாக்குதலில் பயன்படுத்தப்பட்ட அமெரிக்க ஆயுதங்கள். ஐநா பாதுகாப்பு பேரவையில் உடனடி போர் நிறுத்தத்துக்கு வரைவு தீர்மானம். இத்துடன் ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நிறைவடைகின்றது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IBC Tamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.